இன்னைக்கு அவ்யக்த சமிகை 25 டிசம்பர் 2024. இன்னைக்கு பாப்தாதா நமக்கு என்ன புரிய வைக்கிறாங்கன்னா, संगम युग है ही संतुष्टता का युग, तो संतुष्ट रहो और सबको संतुष्ट करो. பாபா சொல்றாங்க, சங்கம யுகமே திருப்திக்கான யுகமாகும். எனவே இதில் நீங்கள் திருப்தியாக இருங்கள் மற்றும் அனைவரையும் திருப்திப்படுத்துங்கள். आपस में कभी कोई किटकिट न हो क्योंकि माला बनती है समन से. அப்ப உங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டைன்னு சொல்ல முடியாது, ஒரு பூசல், சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இது இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாலை உருவாவது சம்பந்தத்தின் மூலம். अगर दाने का दाने से संपर्क नहीं तो माला नहीं बन सकती. நம்மளே பாக்குறோம் இல்லையா, ஒரு மாலை இருக்கு, அந்த கயிற்றுல அப்படியே முதல்ல ஒரு மணியை உள்ள போடுறாங்க, அப்புறம் 2வது மணி, அப்படியே எல்லா மணியும் போட்டுட்டு வருவாங்க. சோ ஒரு மணி அது பக்கத்துல இருக்கக்கூடிய 2 மணியோட அது சேர்ந்து இருக்கணும். இல்ல எனக்கு இந்த மணியோட செட் ஆகாது, நான் சேர மாட்டேன், இது ஒத்து வராது, இந்த மணியை மாத்துங்க, இல்ல என்ன மாத்துங்க, அந்த மணியை தூக்கி வெளியில வச்சுட்டாங்க, மாலையில அதை சேர்க்க மாட்டாங்க. அப்ப எப்ப அந்த மாலை அழகான ஒரு மாலையாக ரெடி ஆகுதுன்னா, அந்த மணிகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேரும் போது. அதனால பாபா சொல்றாரு, இதுவும் கூட ஒரு பரிவாரம், நீங்க எல்லாரோடவும் என்ன பண்ணணும், அது போல ஒத்து போகணும், அப்ப மாலையில மணியாக வர முடியும். तो माला के मन के है, इसलिए समन संपर्क में भी संतुष्ट रहना और सदा संतुष्ट करना. எனவே நீங்கள் மாலையில் ஒரு மணியாவீர்கள் என்றால் நீங்கள் எப்பொழுதும் திருப்தியாக இருங்கள் மற்றும் உங்கள் தொடர்பில் வருபவர்களை திருப்தியாக வைத்துக் கொள்ளுங்கள். சோ யாரோட கான்டாக்ட்ல வந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஆனா பாபா சொல்றாரு, நான் திருப்தியா இருக்கணுங்கிறத மட்டும் ஒரு தாரக மந்திரமாக புத்தியில வச்சுக்கோங்க. आप सभी परिवार वाले हो, परिवार का अर्थ ही है संतुष्ट रहना और संतुष्ट करना. பாபா சொல்றாரு, நீங்க எல்லாருமே கிரகஸ்திகள், நீங்க எல்லாருமே இல்லற மார்க்கத்துல இருக்கக்கூடியவங்க. சன்னியாசினா அவர் என்ன பண்ணலாம், எதுவும் வேண்டாம், யாரும் வேண்டான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒதுங்கி கடமைகளை எல்லாம் திறந்துட்டு அவங்க காட்டுல போய் தனியா உட்காந்துக்கிறாங்க. அங்கேயும் ஒரு கூட்டத்தை வச்சுக்கிறாங்கன்னா இல்ல, ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவங்க ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வச்சுப்பாங்க, தன்னுடைய நல்ல விஷயங்களை அவங்க சொல்லணும்னு பிரியப்படுவாங்க, அதனால நிறைய சிஷியர்கள் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஆனால் தன்னை பொறுத்த மட்டில் அவர்கள் தனியாகத்தான் இருப்பார்கள். ஆனா பாபா நமக்கு என்ன சொல்றாரு, நீங்க கிரகஸ்திகள், இல்லற மார்க்கத்துல இருக்கிறவங்க, நமக்கு தனியா இருக்கிறது நேச்சர் கிடையாது, நம்ம கூட்டத்தோட, நம்முடைய நேச்சர் கூட்டத்தோட இருக்கிறது. அப்ப அந்த கூட்டத்தோட இருக்கணும்னா எல்லா மணியோட நம்ம என்ன பண்ணணும், சேரணும், ஒத்து போகணும். அதனாலதான் பாபா சொல்றாரு, நீங்கள் இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், எனவே நீங்கள் சந்துஷ்டமாக இருங்கள் மற்றும் பிறரையும் சந்துஷ்டமாக வைத்து கொள்ளுங்கள். பாபா எனக்கு என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, மாலையில மணி ஆகும்னா நீங்க சம்ஸ்காரங்களுடைய டான்ஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களால இன்னொருத்தரோட ஒத்து போக முடியும். அப்ப நீங்க என்ன ஆகலாம், மாலையில ஒரு மணியாக ஆகலாம். சோ நம்ம இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ண வேண்டியது ஒத்து போகக்கூடிய அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நைட் பாபாவுக்கு ரிசல்ட் சொல்லலாம், லெட்டர் எழுதலாம். ஓம் சாந்தி.